வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி காலையில் இட்லிக்கு என்ன சட்னி பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தாங்க நைட்டு சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசனை ஓடும். உங்கள் வீட்டில் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சோயா, அதாவது சோயா சங்க்ஸ், மீல் மேக்கர் இருந்தால் போதும். தாபா ஸ்டைலில் ஒரு சூப்பரான சோயா தோ பியாசா, இது பன்னீர் தோ பியாசான்னு அவங்க செய்வாங்க பன்னீரில். அதையே நான் இன்றைக்கி சோயாவில் செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். ஒரு 100 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கங்க. அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அடிகனமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி அப்படியே லேயராக எடுத்து அதை இந்த எண்ணெயில் போட்டு ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதக்கிட்டு எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயிலேயே 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக சுருண்டு வதங்கி வரட்டும். ஸோ இந்த அளவுக்கு இப்போ வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதுக்குள்ளே நல்ல பழமான 2 பெரிய தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகணும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்து தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், காரம் வேணான்னா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இல்லை ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் செந்தூர் சீரகத்தூள். இப்போ நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் 2-3 சூப்பர் காம்போஸ் போட்டிருக்கோம். இது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு காலோ வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள். சூப்பர் ஆஃபருங்க. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு மசாலா சேர்க்கும் போது மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அதையும் நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி விட்டுட்டு புளிப்பு இல்லாத நல்ல திக்கான ஃப்ரெஷ்ஷு தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேருங்க. இந்த தயிர் சேர்க்குறது இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல க்ரீமி டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் கொடுக்கும். புளிப்பு இருக்கக்கூடாது, அது முக்கியம். இப்போ வதக்க வதக்க பார்த்திங்கன்னா தயிரே கொஞ்சம் தண்ணி விடும். நமக்கு கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவு, ஒரு 75 mlன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம மிக்சியிலே கலந்து வச்சுக்கலாம். அரைச்சோம்லே தக்காளி அதில். இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் நல்லா அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு, அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்ல தண்ணி இல்லாமல் புழிஞ்சிடுங்க அந்த சோயா சங்க்ஸ். சோயாவுக்கும் இதே ரெசிபி. பன்னீரும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை வேறு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஆலு தோ பியாசான்னு வரும். சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் தோ பியாசா, பன்னீர் தோ பியாசா. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை சோயாவில் செய்கிறேன். இப்போ இந்த சோயாவும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இப்போ சிம்மரில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி, அது ஆப்ஷனல் இருந்தால் போடுங்க. அந்த தாபா ஃப்ளேவர் உங்களுக்கு அதில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சிம்மரில் வச்சுடுங்க. 2-3 நிமிஷம் அப்படியே சிம்மரில் இருக்கட்டும். மறுபடியும் அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அந்த சோயா அந்த கிரேவியெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வதக்கினோமே அந்த வெங்காயத்தை எடுத்துக்குங்க. கூடவே ஒரு சின்ன தக்காளியை அப்படியே கட் பண்ணுங்கள். நல்லா கட் பண்ணி உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இது பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த டொமேட்டோ ஒரு ஹாஃப் பாயில்டாக சாப்பிடும் போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், அதனால தான் இதுக்கு பேர் தோ பியாசா.
முதல்ல ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம், பொடியாக நறுக்கி. இப்போ ஒரு வெங்காயம் போடுறோம். அந்த தக்காளி, அந்த பொடியாக நறுக்குன கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் ஒரு தாபா ஸ்டைல் சோயா தோ பியாசா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும், பூரி கூட நல்லாயிருக்கும், ஜீரா ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் எது கூட செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 15 நிமிஷத்தில் சூப்பர் கிரேவி ரெடி. நம்ம சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.